வணக்கங்க. இப்போது அளவு கடந்த சொத்துங்க. ஒரு வீடியோங்குது. அளவு கடந்த சொத்து. அளவு கடந்த சொத்து அளவு கடந்த சொத்து இருக்குதுங்க. கார் இருக்குது, பங்களா இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. வெளியே போனால் 10 பேர் உங்களை வந்து பார்க்குறாங்க. 10 பேர் பார்க்குறாங்க. 10 பேர் உங்களை ஓடி வந்து பார்க்குறாங்க, தொலைவுறாங்க. அப்படி ஒரு பேரும் புகழ் உள்ள ஆள். பேரும் புகழ் பொண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும். அப்படி பேரும் புகழ் உள்ள ஆளுக்கு காலாகாலத்தில் நடக்க வேண்டிய ஒரு மங்களகரமான ஒரு கல்யாணங்கிறது ஏன் நடக்கிறது இல்லைங்க? ஏன் நடக்கிறது இல்லைங்க? நீங்கள் வேண்டான்னு சொல்லலாம், நிறுத்த முடியாது. இறைவன் முடிவு பண்ணார்னா அது இறைவன் முடிவு பண்ணது. கல்யாணங்கிறது நடந்தே தீரும். உங்கள் ஆத்மாக்குள்ளே பூந்து கல்யாணம் பண்ண வச்சுருவாருன்னு சொல்ல வர்றேன். பண்ணிக்கிறோமா அப்படின்னு. ஏன் கல்யாணம் பண்ண முடியல? ஏற்கனவே நீங்கள் எச்சில் பட்டுட்டீங்க பல பக்கம். அதனால உங்களுக்கு மங்களகரமான கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் போயிருச்சு, கேன்சல் பண்ணியாச்சு. அந்த புனிதமான காரியம் பண்ணுறதுக்கு நீ தகுதியற்றவன் கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்கிறேன். இதுதாங்க உண்மை. மங்களகரமாக ஒரு 100 பேர்த்து மத்தியில் அர்ச்சனை போட்டு அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நீ தகுதி இல்லாதவள் அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னு கேளு. ஆல்ரெடியாக மங்களகரமாக கல்யாணம் பண்ணி, மங்களகரமாக இது பண்ணி, மங்களகரமாக சாந்தி முகூர்த்தம், கடவுள் நல்ல நேரம் பார்த்து நடக்க வேண்டிய சுபகாரியத்தை, கடவுளுடைய அனுகிரகத்தை பெற்று கணவனுடைய ஆசீர்வாதத்தில் நடக்க வேண்டிய அந்த சாந்தி முகூர்த்தம் உனக்கு பல பக்கம் நடந்தாச்சு. அப்போ கடவுளுடைய அனுகிரகம் உனக்கு தேவையில்லை இல்லையா? அதனால உனக்கு மங்களகரமான காரியம் நடக்குதா? 40 ஆச்சு, 45 ஆச்சு, 43 ஆச்சு, 50 ஆக போகுது. அந்த மாதிரி ஒரு காரியம் உனக்கு நடக்குதா? ஏன் நடக்கலைன்னு யோசனை பண்ண. கர்ம வினை. புரிஞ்சுதா? சத்திய நேர்மை தர்மம் பிரகாரம் இருக்கணுங்க. கற்புங்கிறது இது கடவுளுக்கு உட்பட்டது, கடவுளுடைய அனுகிரகம் பெற்றது. எல்லாமே அவர் தான். அவர் மதிக்கலை, அலட்சியப்படுத்தலை, பார்க்கவா போகிறாருன்னு நம்ம எதாவது பண்ணோம்னா மனித வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவோன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.